கோவை மாவட்டம் வடவள்ளி பகுதியில் வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளையுடன் இணைந்த வடவள்ளி வேளாளர் பிள்ளை நலசங்கம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை வடவள்ளி முதல் மருதமலை சாலையில் உள்ள சித்தி விநாயகர் திருக்கோவிலில் வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளையுடன் இணைந்த வடவள்ளி வேளாளர் பிள்ளை நலசங்கம் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இச்சங்கத்தின் துவக்க விழாவை முன்னிட்டு சங்கத்தின் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டனர். தொடர்ந்து சங்கத்தின் கொள்கைகள் கோட்பாடுகள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டது. விழாவில் கௌரவ தலைவர் ஜெகநாதன் முன்னிலையில் சங்கத்தின் நிறுவன தலைவர் சிவ தேசிகன், வேளாளர் பிள்ளை மற்றும் லேனா லக்ஷ்மணன் பிள்ளை ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் கூறியதாவது: கோவையில் வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளையுடன் இணைந்த வடவள்ளி வேளாளர் பிள்ளை நலசங்கம் துவக்க விழாவில் கலந்து கொண்ட அனைவரையும் வரவேற்றார். இந்த சங்கம் என்பது நீண்ட நாள் கனவு இன்றுதான் நிறைவேறியுள்ளது என்றார். வேளாளர் பிள்ளை சமூகத்தில் பின்தங்கியுள்ள குழந்தைகளுக்கு கல்வி அறக்கட்டளை மூலமாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த உள்ளதாக கூறினார். இதற்காகவே இந்த சங்கத்தை உருவாக்கியுள்ளதாக கூறினார். சமூக முன்னேற்றம் என்பது ஒன்றுபடுவதன் மூலமாகவே கிடைக்கும் என்பதை இச்சங்கம் அனைவருக்கும் உணர்த்தும் என்று தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக லண்டன் முருகேசன் பிள்ளை, லேனா லக்ஷ்மணன் பிள்ளை, ஓய்வு பெற்ற தமிழ்நாடு அரசு பள்ளி கல்வி இயக்குநர் சங்கர் பிள்ளை, யோகா கலை நிபுணர் கீதா, பேராசிரியர் செந்தில்குமார், ஆலோசகர்கள் வெள்ளியங்கிரி தலைவர் லோகநாதன், துணைத் தலைவர் வெள்ளிங்கிடி சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம். நான் லேனாமு லக்ஷ்மணன் பிள்ளை, அகில இந்திய வவுசி பேரவை மாநில தலைவர். இன்று 24 மே மாதம் கோவை மாநகரில் நடந்து கொண்டிருக்கும் இந்த வடவள்ளி திருவாளர்கள் வேளாளர் பிள்ளை அறக்கட்டளை இணைந்த வடவள்ளி வேளாளர் பிள்ளை நலச்சங்கம் துவக்க விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் என் இன சொந்தங்கள் அனைவரையும் வருக வருக என்று அன்புடன் வரவேற்கிறேன். இந்த சங்கமானது நீண்ட நாள் கனவாக இன்று நிறைவேறியுள்ளது. இதில் பங்கு பெறும் அனைத்து நம் சமுதாய சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சங்கத்தின் வாயிலாக நம் சமுதாயத்தை சேர்ந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ள நமது பிள்ளைகளுக்கு எல்லா வகையிலையும் நலம் பெற கல்வி அறக்கட்டளை மூலமாகவும் பல்வேறு நலத்திட்டங்கள் வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த நலச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இது மென்மேலும் வளர என்னுடைய பாராட்டுக்களையும் வேண்டுதலையும் உங்கள் மூலமாக தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.